ஸோ இந்த சைடில் வந்து பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவனை வந்து நான் நார்மலாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஆமா ஆமா. ஓகே, இந்த பக்கம் இல்லை, பேக் பெஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ட்ரபிள் தான். ஆல்வேஸ் ட்ரபிள்னா அது அவனுக்கு தடையாக இருக்கும். நமக்கு ட்ரபிள் இல்லையா, அவனுக்கு தடையாக இருக்கும். ஆமாப்பா. முதல்ல இந்த பேக் பெஞ்சுக்குலாம் போகிறதுக்கு மேலே நீ நான் கிளாஸ் ரூம்ல என்ட்ராகணும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த பேக் பெஞ்ச் மாணவர்களிடம் நீங்கள் ரசிக்கும் விஷயங்கள் என்ன? அவங்க இல்லனா கிளாஸ் ஒரு லைவ்லினஸ் இருக்காது சார். அவனுடைய அந்த குறும்புத்தனமும் அவனுடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜும் அவங்க பண்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் எங்களை லைவா வைக்கும். ஆஹா. நம்மளோட மேனரிசம் என்னன்னா அவன் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பான் சார். நம்மளுக்கு நேம்லாம் ஒரு பட்ட பேர்லாம் வைப்பான். அதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்து நம்மளுக்கு வேகம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுவோம். இப்படி எல்லாம் உங்களுக்கு என்ன பட்ட பேரு? இல்ல சார், அவன் என்ன தோணுதோ அதை பட்ட பேர் வச்சிருவான் சார். எல்லா வதியா இருக்கும். ஏங்க பட்ட பேர் வைப்பான்னு சொன்னீங்க. ஆமா சார். அப்ப அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப். எங்க வகுப்புல வந்து மாணவர் ஒரு பக்கம் மாணவி ஒரு பக்கம். இங்க பாடம் ரொம்ப சீரியஸா நடத்திட்டே இருப்போம். இப்படி பக்கத்து இங்க இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அது நீங்க ரசிப்பீங்களா? ரசிக்க மாட்டோம் சார். ஆனாலும் இன்னும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்த மட்டும் அது யாரை பார்க்கறா நானும் ட்ரை பண்றேன், கண்டுபிடிக்க முடியல. எந்த பொண்ணை பார்க்கறானே தெரியல. இன்னும் அது தெரியல. அது வந்து அதுதான் நானும் ட்ரை பண்ணேன். இங்க இருந்து எந்த பொண்ணு பார்க்கல. ஆனா இவன் மட்டும் எந்த பொண்ணை பார்க்கறான்னு கண்டுபிடிக்க முடியல. பேக் பெஞ்ச் பசங்களை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான டீச்சர் நீங்க தான். எப்படி இதை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது. மூஞ்சிய பாருங்க. இவன் தானே கரெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் போட்டிருக்க அந்த டாலரு, அந்த கலரிங், அவன் ஸ்டைலு இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ரசிக்கிற மாதிரி இருக்கும். வந்த உடனே இது வரைக்கும் கிருதா ரொம்ப ஷார்ப்பா வச்சிருப்பான் சார். ஹெச்எம் கூப்பிட்டு டேய் இது என்னடா இவ்வளவு ஷார்ப்பா வச்சிருக்க, இது கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே அன்னைக்கு கட் பண்ணுவான் சார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதை ஷார்ப் ஆக்கிட்டு வருவான். அவன் இப்போ 9th பையன் அந்த மாதிரி பண்றானா அதை பார்த்து 6th பையன் உடனே பண்ணுவான். இவனுக்கு இந்த பேக் பெஞ்ச் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் சார். ஆகும்போது எல்லா விஷயமும் ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருக்கும் சார். அவங்க எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அதை வந்து அவன் விடவே மாட்டான் சார். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவன் எப்படி நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், அவனை கேள்வி கேட்க முடியாது, அதனால அவனை ரசிச்சுட்டு போயிருவாங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்குப்பீங்க? ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சின்ன வயசுலயே அந்த ரூல்ஸுக்கு அவங்க கட்டுப்படுறதுக்கு நம்ம தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவன் கிருதா வச்சிருக்கத பார்த்து ரசிப்பேன், செயின் போட்டு வந்திருக்கத பார்த்து ரசிப்பேன். என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? டீச்சருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவங்ககிட்ட நான் வந்து நீ வெளியே போடா அப்படின்னு பயங்கரமா அவனை டென்ஷன் ஆகி திட்டி எல்லாம் பண்ணனா என் கௌரவம் போயிடும். என்ன கௌரவம் போயிடும்னு எனக்கு புரியல. கௌரவமே அவன் தான் சொல்லி சார். பேக் பெஞ்ச் பெரிய கௌரவம் பிடிச்சவங்க. ரியாலிட்டியா என்னோட ரிசல்ட் பாதிக்கும். ஒருத்தர் குடிக்கிறத ரசிச்சுட்டு குடிக்காதன்னு சொல்லவே முடியாது. கிருதா வைக்கிறத ரசிக்கவும் செய்வீங்க, அவனை எப்படி கட்டுப்பாடுகளை கொண்டு வரீங்க? எனக்கு அப்படி ஒரு வாத்தியார் இருக்காரான்னு தெரியல சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலா கொஞ்சம் பேக் பெஞ்சஸ் கொஞ்சம் புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. நிதர்சனத்தில் உங்க சைடுல ஓகே இவங்க என்னன்னு சொல்லிக்கலாம், உண்மையிலேயே அவங்க எவ்வளவு இரிட்டேட்டிங். ரைட்லா ரைட். பாடம் நடத்திட்டு இருக்கப்ப சார் புஸ் புஸ் அப்படிமா செம டென்ஷன் ஆயிடும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக்கா இருக்கும். ரொம்ப நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடத்துவான். நமக்கு மறந்து போயிடுமே சொல்லி நடத்திட்டு இருப்பான். டக்குனு புஸ் புஸ் அப்படிமா நம்ம மறந்து போயிருமேனா, மறந்து போயிடுமாங்கிற பயத்துல நம்ம நடத்திட்டு இருப்போம் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வரணும் நடத்திட்டு இருப்பான். கடைசியில புஸ் புஸ் அப்படிமா நானே மறந்துட கூடாது எழுதிட்டு இருக்கேன். இது நீ வேற புஸ் புஸ்னா புஸ் புஸ்னா எனக்கு மறந்துடாதே. ஆமா ராஸ்கஸ் அவன் பிரச்சனை புரியாம. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இந்த 40 மினிட்ஸ் முடிஞ்சு அந்த 5 நிமிஷத்துல வேணும்னே டிவன் பாக்ஸ் தட்டத்தை உருட்டுவான். கால தேப்பான் சார் சார்னு. ஆனா கடியாரத்துனால மேட்டர் கிடையாது. இந்த புஸ் புஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏந்திரிச்சுக்க. காலையில பிரேயர்லயே அவன் அம்பளுத்துவான் சார். நீங்க உட்காந்துங்க, நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னு. குரு வணக்கமா சார்? ஐயோ நீங்க ரொம்ப அப்பா அடங்கப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதான் சார் ஃப்ரண்ட் பெஞ்ச் ஆதரவாளர் எடுத்தவனே எந்திரிச்சு குரு வணக்கம் சொல்றது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு சார். காலையில பிரேயர் ஆரம்பிச்சவனே வகுப்புக்குள்ள போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரக, குரு சாஸ்தா, பரபிரம்ம, ஜஸ்மைஸ்தி, குருவே நமக. நான் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கேன் சார். இங்கிலீஷ் பாடம் நடத்தும் போது பேக் பெஞ்ச்ல இருக்கவன்ல திடீர்னு இருந்து பீட்டர் 2 பேனா இருக்குதாடா உங்ககிட்ட அப்படின்னு கேட்பான். ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னா இப்படி எழுதுனே பீட்டர் 2 பேனாடா 2 பேனா இருக்குதா அப்படின்னு கேட்பான். என்னடா பண்ற? பீட்டர் கிட்ட இல்ல டீச்சர், பீட்டர் கிட்ட பேனா கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி என்ன நான் பீட்டர் விடுறேன் நான் இங்கிலீஷ் தான் பீட்டர் விடுறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் பர்டிகுலரா மேம் வாட்ஸ் த டைம் நவ் மணி என்ன ஒரு 10 மினிட்ஸ் போகும், மறுபடியும் சேம் வாட்ஸ் த டைம் நவ் மேம். அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். ஏன்னா நம்ம ரொம்ப சீரியஸா அந்த பாடத்தை நடத்திட்டு இருப்போம். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வந்து படிச்சு கொடுத்துட்டு இருப்போம். சோ அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு கான்டெம்பரரி இஷ்யூ தான். ஏன்னா நாங்களே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி இல்ல தப்பு இல்லம்மா. நீங்க மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா. நீ ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கிளாஸ் இருக்க வேண்டியிருக்குங்கிற தகவலும் இதுல வருது. அப்படிதான் நாங்க சொல்றோம் இதை. ரைட்டா? டீச்சர்களுக்கு மறக்கும். இதுல என்ன இருக்கு? எப்படி எல்லாம் மறக்காம இருக்கும்? புசு புசுனா மறக்கும் தான் சார். எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு புரியல உனக்கு? நான் சோசியல் டீச்சர்.
சோஷியல் கிளாஸ்ல வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனரி லெசன் இருக்கு, எடுத்துக்கிட்டே ரொம்ப இமோஷனல் லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். சரி. அப்போ வந்து அவங்களுடைய பிரெஞ்சு நாட்டில் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பிரெட்டுக்காக வந்து அந்த மேரி அண்டானைட், அந்த 16ஆம் லூயி அவங்கள பத்தி சொல்றாங்க. அந்த பிரெட், அந்த டெய்லி லைஃப் வந்து அவங்க ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கூட கிடைக்கல. அப்படியே இமோஷனா சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி. சொல்லிட்டு அவங்க நேம் வந்து நான் போர்ட்ல எழுத திரும்புறேன். ஜஸ்ட் பின்னால இருந்து லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து போய் அப்படி ஒரு சவுண்ட். உடனே எனக்கு ரொம்ப இமோஷன் ஆயிட்டு. திரும்பி நான் பாக்குறேன், லைஃப்ல வந்து இது மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த சவுண்ட் போய் இன்னைக்கு இப்ப கூட அந்த சவுண்ட் எப்போது வந்தா என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கும். என்ன கண்டுபிடிக்க முடியல யாருன்னு? கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரை சொல்லவே இல்ல சார், ஒருத்தங்க கூட சொல்லவே இல்ல. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. நம்ம சுவாரஸ்யமா நடத்திட்டு பசங்களை வந்து இதை நான் என்கரேஜ் பண்ணி வெரி குட் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஒரு மாதிரியா கிளாப். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நம்ம யாரை வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம வெரி குட் ப்ளீஸ் அந்த கை தட்டு. எப்படி 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 கைதுனா? அது பாத்தீங்கன்னா ரொம்ப செமையா டென்ஷன் ஆயிடும் அப்படியே பார்த்தோன்னே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஒரு ஆசிரியருக்கு வந்து அவன் அடி பண்ணிக்கிறான், ஒரு ஆசிரியருக்கு வந்து பயப்பட மாட்டேங்கிறான்னா குற்றம் வந்து அவன் மேலயா ஆசிரியர்கள் மேலயா? அவன் வந்து என்ன அடிக்கிற வாத்தியாருக்கு மட்டும்தான் அமைதியா இருக்கான், மத்தவங்க ஃப்ரீயா இருக்கான். இவன் எப்படி வந்து டோட்டல் சிஸ்டத்துல அடாப்ட் ஆவான்னு கேக்குறேன். அதாவது சொல்லு. நாம வந்து சொல்றது என்னன்னா, நமக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம வந்து ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள யார் டிஸ்டர்பன்ஸா இருக்கா அப்படிங்கறத விஷயம். ஆஹா. அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கவன சரி பண்ண வேண்டியது அடுத்த கட்டம். சரி. அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன காரணம், ஏன் வந்து இப்படி கண்டினியூ பண்றான், ஏன் ஹையர் செகண்டரி வர காலேஜ் வர அப்படியே கண்டினியூ ஆகுறான், நடுவுல அவனுக்குள்ள எந்த ப்ராசஸும் நடக்கலையா? எஜுகேஷன்ங்கிறது அதுதானே, சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் தானே, ஏன் பிஹேவியரல் சேஞ்ச் அவனுக்குள்ள வரல அப்படிங்கறத நான் கேக்குறேன். என்ன சார்? அவர் சொல்ற புரியல. ஓகே, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, Okay, sir. நீங்க நல்ல கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல் கூட வச்சுக்கோங்களேன். அவன் சிரிச்சுட்டே இருக்கான், கிளாஸ் அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவீங்க? இப்படி கேளு. இல்லங்க, அப்படி வந்து நம்ம அடிக்க போனோம்னா அவன் சொல்றான், சார் நீங்க பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா அப்படின்னு கேக்குறான். பந்தல அவன் தெளிவா இருக்கான். அதனால அப்படி நம்ம மீறி ரொம்ப கோவம் வந்தா அவனை வந்து கிளாஸ் ரூம் கேட்டுக்கு நில்றான்னு சொல்லிட்டு பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு. நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ரெஜினா அவுட். இப்ப ஒரு மாணவனை ஓரளவு கண்டிப்பதன் வழியாகத்தான் குறைஞ்சபட்சம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்க முடியும். ஆமாங்க. அதானே ரியாலிட்டி. ஆமா ஆமா ராசா, ஆமா ராசா. கிளாஸை விட்டு முதல்ல ஹெச்எம் ரூமுக்கு போம்பேன். ஹெச்எம் ரூம்ல போய் பாரு, சரி, நாளைக்கு பேரண்டோட பள்ளி எடுத்துவா. ம். இதுதான் என்னுடைய ட்ரீட்மெண்ட். அப்புறம் முதல்ல என்னென்னமோலாம் சொன்னீங்களே, அவர் புரிய வைக்கல, இப்பதான் புரிய வைங்க சொல்றது. ஓ. அடடா, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரம்பத்துல நீங்க சொன்ன சமாதானம் வேணா, இப்ப வந்திருக்கிற சமாதானம் வேற. இந்த விஷயத்தை நீங்க டைரக்டா நீங்க சொல்லல. அப்ப ஓ அப்பா, சத்தியமா சொல்றேன், நீங்க பேக் பெஞ்ச் தான் சார். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இனிமே எல்லாரும் அவனை உட்கார வச்சு அப்படி பேசாங்க. சார் குள்ளன்னு சார் அவங்க மனசு சொல்லுது, வெளியே சொல்ல முடியல. இப்போ என்னன்னா இதான் சிக்கல். இதை தான் நீ பேச வரும்போது என்னன்னா